Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Mobitel MCash ன்றா என்ன, அத என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றது, அத வச்சு என்னென்ன செய்யலாம்ன்ற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் இருக்குது. என்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னால், ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ஆப்பை பற்றி சொல்லியிருந்தேன், வெப்சைட்டில் ஆப்பை பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த ஐ பட்டனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம், ஒரு பிரதர் நான் போடுற வீடியோவுக்கு எல்லாத்துக்குமே அடிக்கடி கமெண்ட் போட்டிருந்தார். ஸோ என்னென்னு சொன்னால், Mobitel MCash பற்றி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. யூடியூப்பில் தமிழில் கூட இந்த MCashன்றா என்னன்னு சொல்லி வீடியோவும் இல்லை. ஸோ நான் தான் ஃபர்ஸ்ட்டாக கோகுல் டெக்கில் வீடியோ போடுறேன், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவர் பர்சனலாக எனக்கு மெசேஜ் போட்டிருந்தார். Mobitel MCashோட லோகோ எனக்கு சென்ட் பண்ணி, ப்ரோ இதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு அதில் சொல்லியிருந்தார். ஒரு 1 வீக்காக நான் அந்த வீடியோ போடவே இல்லை, இன்றைக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகே, Mobitel MCash அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Mobitel MCashன்ற என்னென்னு சொன்னால், டயலாக் ஈசட் கேஷ் மாதிரி தான் Mobitel MCashம். Mobitel MCashை வச்சுக்கொண்டு நீங்கள் யூட்டிலிட்டி பில்லை பே பண்ணலாம். அதே மாதிரி டேட்டாவை ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ளலாம். எந்த ஃபோனுக்கும் இந்த பில்லை நீங்கள் பேமெண்ட் செய்யலாம். ஸோ மாதத்துக்கு போஸ்ட் பெய்ட் சிம் யூஸ் பண்ணி அதுக்கு பேமெண்ட் பண்ணுறவங்க கூட இதில் போயிட்டு பில் பேமெண்ட் செய்யலாம். இந்த Mobitel MCashக்கு என்ன மாதிரி கேஷை டெபாசிட் பண்ணுறது, அதில் இருக்கிற கேஷை வித்ட்ரா பண்ணுறது, டாப் அப் அண்ட் வித்ட்ரோவல் என்ன மாதிரி செய்கிறோன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த Mobitelக்கு நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்களா இருந்தால் Mobitel ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் டாப் அப் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது சில மொபைல் ஷாப்லையும் இதுக்கான டாப் அப் செய்வாங்க. ஸோ Mobitel MCash டாப்அப்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு PDF ஃபைல் உண்டு, அதில் போட்டிருப்பாங்க. அந்த PDF ஃபைலில் யார் Mobitelக்கு MCash டாப்அப் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுலேயே ஃபோன் நம்பரும் அதோட கடையில் நேமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட ஏரியாவில் எந்த கடையில் MCashை டாப்அப் பண்ணலாமோ அந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் டாப்அப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எல்லா இடங்களையும் இந்த Mobitel MCash டாப்அப் பண்ணலாம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வித்ட்ரா பண்ணலாம். என்னென்னு சொன்னால், டயலாக் ஈசட் கேஷை நீங்கள் வித்ட்ரா பண்ணுறது பேங்க் மூலம், அதாவது கமர்ஷியல் பேங்க் ATM மிஷின் மூலம் வித்ட்ரா பண்ணலாம் உங்களோட ஈசட் கேஷை. அதே மாதிரி தான் Mobitel MCashையும் கமர்ஷியல் பேங்க் ATM மிஷின் மூலமாக வித்ட்ரா பண்ணி கேஷாகவே நீங்கள் கையில் எடுக்கலாம். ஸோ இதை பற்றின வீடியோவையும் நான் தனியாக போடுவேன். எப்படி MCashை ATM மிஷின்லேருந்து வித்ட்ரா பண்ணி கேஷாக எடுக்கிறதையும் நான் வீடியோ போடுவேன். இப்போ Mobitel MCash என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறதை சொல்கிறேன். இந்த விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி Mobitel MCashை ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு உங்களோட ஃபோனில் டயல் பேடை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் டயல் பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் #11# சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கு டயல் பண்ணுறேன். இப்போ என்னோடய Mobitel சிம்மை சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அதை டைப் பண்ணது பாருங்கள், வெல்கம் டு MCash, ப்ளீஸ் யுவர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ்னு சொல்லி கேட்குது. நான் இங்கிலீஷ் ஒன்றை கொடுத்துட்டு சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணதும் என்னோட NIC நம்பர் கேட்குது. ஸோ இதை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணுறேன். ஓகே, NIC என்டர் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இதுக்கு 4 டிஜிட் பின் கொடுக்க வேணும். ஸோ 4 நம்பர் கொடுத்துக்கொள்ளுங்க. ஞாபகம் வச்சுருக்கக்கூடிய மாதிரியான 4 நம்பர்ஸை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணதும் திரும்ப பின்னை என்டர் பண்ண சொல்லி கேட்குது. ஸோ டைப் பண்ண அதே 4 டிஜிட் பின்னை திரும்ப இதில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு அக்ரி பண்ண வேணும். ஸோ ஒன்றை கொடுத்துட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் MCash அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. டியர் கஸ்டமர், யூ அக்கௌண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். ஸோ இப்படி தான் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கு. Mobitel MCashன்னு சொன்னால் என்ன, இதை வச்சு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம்ன்ற விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். நான் சொல்லாத ஏதாவது விஷயங்கள் விடுபட்டால் நீங்கள் வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களும் தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச
சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே மொபிடெல் எம்கேஷை பற்றி நான் சொல்லிட்டேன். இவ்வளோ தான் வீடியோ. இதோட வந்து இந்த வீடியோவை என் பண்ணிக்கொள்ளலாம். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.